السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ. நிச்சயமாக நாம் உங்களுக்கு இந்த பூமியில் உங்களுக்கென்று வசிப்பிடங்களை உண்டாக்கினோம். وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَائِشَ. அந்த வசிப்பிடங்களில் உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் உண்டாக்கினோம். கலீலம்மா தஷ்குரூன். ஆனால் அதில் பெரும்பான்மையான மக்கள் நன்றி உணர்வில்லாமல் வெறும் சொற்பமானவர்களே நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்கிறார். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உங்களை வசிப்பதற்கென்று இடங்களை உண்டாக்கி தந்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். உலகத்தின் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சூரிய குடும்பம் என்றும் பால்வழி மண்டலம் என்றும் எத்தனையோ கோடான கோடி கோள்களை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா அதில் குறிப்பாக இந்த பூமியில் மட்டும் மனிதன் வாழக்கூடிய வகையில் எல்லா விதமான விசேஷங்களையும் அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறார். புவியீர்ப்பு விசையிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்கள், நமது உணவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இறைவன் உண்டாக்கி தந்திருக்கிறார். அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா தெளிவுபட சொல்கிறான். உங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் வசிப்பிடங்களை உண்டாக்கி தந்தோம். வேறு எந்த கோள்களிலும் வாழ முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா பூமியில் நமக்கான வசிப்பிடங்களையும் உண்டாக்கி அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா லகும் ஃபிஹா மஆயிஷ். நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை, வாழ்வாதாரம் என்றால் வெறுமனையே உணவு மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இந்த காற்று, ஆக்சிஜன், இன்னும் பல்வேறு விஷயங்கள், அதே போன்று நாம் விவசாயம் செய்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்கள், நாம் வீடு கட்டி இருப்பது, நிம்மதியாக தூங்குவது என்று உலகத்தினுடைய விஷயங்கள், சுகபோகங்கள் என்னவெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் தான் சொல்லிட்டு, இவ்வளவு ஞாபகங்களை நாம் தந்திருந்தும் கூட மனிதர்களில் சொற்பமானவர்களே நன்றியுணர்வோடு இருக்கிறார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனினுடைய இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை எண்ணி முடிக்க நாடினால் எண்ணவே முடியாது. அவ்வளவு ஞாபகத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா மனிதன் எப்பொழுதும் அல்லாஹ்வை குறைவுபடுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறான். இறைவன் எனக்கு அதை தரல, இறைவன் எனக்கு வீட்டை தரல, இறைவன் எனக்கு அதை தரல. யார் யாருக்கு எதை தந்திருக்கிறானோ அதற்கு பதில் ஈடாக வேறொன்றை தந்திருப்பான். ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அவருக்கு ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல. அவர்கிட்ட கொடுக்காத ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இவருக்கு கொடுத்திருப்பான். அல்லாஹ் தஆலா நீதமானவன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லக்கூடியது என்ன? நான் உங்களை படைத்து உங்களுக்கு பூமியில் வசிப்பிடத்தை உண்டாக்கி, உங்களுக்கு வெறுமனைய வசிப்பிடத்தை உண்டாக்கிட்டு மட்டும் உடல, உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து தருகிறேன். அதாவது நுரையீரல்ல பிரச்சனை, அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு குறைஞ்சது அவர் வீடுகள்ல ஒரு 15,000 to 20,000 செலவழிக்கணும். அந்த சிலிண்டர் காலியா இருக்கா, அடுத்த சிலிண்டர் வாங்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த ஒரு தங்கு தடையும் என்று அல்லாஹ் தஆலா ஆக்சிஜன் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். கிட்னி இருக்குது, அது இவ்வளவுதான் இருக்குது. கிட்னியினுடைய மொத்த அளவு இவ்வளவுதான். அந்த கிட்னி உடம்புல உள்ள எல்லா ரத்தங்களையும் சுத்திகரித்து நம்ம உள்ள அனுப்பக்கூடிய எல்லா விதமான நீர் ஆகாரங்கள், எல்லா விதத்தில் உள்ள அந்த தண்ணீரையும் எடுத்து ஃபில்டர் செஞ்சு, என்ன நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ல எப்படி அந்த ஃபில்டர் நம்மளுடைய விஷயங்களை பிரிச்சு தருதோ, தண்ணீரை பிரிச்சு தருதோ, அதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு யூரினை சப்ளை கரெக்டா வெளியே அனுப்பி நம்மளை எந்த ஒரு கஷ்டத்துக்கும் ஆளாக்காம வச்சிருக்கு. ஒருவேளை இந்த கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னா அதுக்கான அந்த டயாலிசிஸ் மிஷின் ஒரு ரூம் அளவு இருக்கு. அவ்வளவு பெரிய ரூம் அளவுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு சின்ன கிட்னி இது எந்த வேலையை செய்யுதோ, இந்த வேலையில, இந்த 100% வேலையில வெறும் 40% செய்யக்கூடிய அந்த டயாலிசிஸ் மிஷின் ஒரு ரூம் அளவு இருக்கு. மனிதன் அல்லாஹ் பார்த்து சொல்றான், அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரலையா, அல்லாஹ் தஆலா என்னை எப்படி வச்சிருக்கிறாரே நம்ம நினைக்கிறோம்.
ஒரு நாள் நம்ம ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும். அங்க கண் இல்லாதவர் எத்தனை பேர், இதய அறுவை சிகிச்சை செய்திருப்போர் எத்தனை பேர், கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்போர் எத்தனை பேர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள், பிறந்த குழந்தைகளில் எத்தனை பேர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மொட்டையடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். என் பிள்ளைய நான் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போனேன், அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன், உலகத்தினுடைய கஷ்டம் அல்லாஹ் நமக்கு என்ன நேமத்தை கொடுத்திருக்கிறாங்கிறதே நம்ம உணர்த்தி கொடுக்கல, உலகத்தினுடைய சோர்வங்களை மட்டும் காட்டியிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வின் மீது எந்த பற்றுதலும் இருக்காது, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கிற அந்த நன்றி உணர்வு இருக்காது. முதல் நமக்கே இல்லை. ஏன்னா நம்ம பிறருடைய கஷ்டங்களை நாம் பார்ப்பதே இல்லை. சொன்னாங்க, எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளில் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள், அப்ப நான் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை விட்டு விட்டு உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது நிம்மதியற்ற நிலைமை ஏற்படும், பொறாமை ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நபிசுல்லாஹு சொல்லி தராங்க, நீங்க எப்பொழுதும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையே பாருங்க. அல்லாஹ் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான். அல்லாஹ் பொருளாதாரத்தால் என்ன நிலைமையில வச்சிருக்கிறான். நபிசுல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அன்றைக்கு தேவையான உணவு, அதே போன்று அன்றைய தினத்தில் அவருக்கு உடுத்தக்கூடிய உடைகள், அன்றைய தினம் எந்த ஒரு போர் பதட்டமும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவருடைய ஊர்ல இருக்குன்னா அவர் உலகம் அனைத்தும் கொடுக்கப்பட்டவரை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணு நமக்கு இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நம்ம வீட்டுல அடுப்பறியாத நாட்கள் இருக்குதா? நம்ம வீட்டுல டெய்லி ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொன்றையும் பிற மக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கையில அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு நேமத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு நேமத். அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் தந்த நேமத் உங்களுக்கு அதிகமாகவும் நீங்க ஆசைப்படுறீங்களா? உடல் ஆஃபியத், உடல் சரீர சுகம், இது உங்களுக்கு எப்பொழுதும் நிலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பிறர் தயவில்லாம இயங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதே போன்று பொருளாதாரம் அல்லாஹ் தஆலா இப்பொழுது கொடுக்கிறதை விட இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களது குடும்பத்தினுடைய நிம்மதி இப்பொழுது இருப்பதை போன்று எப்பொழுதுமே நிம்மதியாக சண்டை சச்சரவுகள் இல்லாது வீட்டுக்கு போனாலே ஒரு சக்கீனத்தை, அமைதி, நிம்மதி இருக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லாஹ் சொல்றான், லைன் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்துங்க, நான் அதிகப்படுத்தி தரேன். இறைவனுடைய வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதை பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். எதை அதிகப்படுத்தி தருவேன்? நீங்கள் எதற்காக வேண்டியெல்லாம் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். நன்றி செலுத்துதல்னா என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றதுதான், மன நிறைவோட சொல்றது. எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்தாலும் சரி, அதுபோன்று நம்முடைய உடம்பு ரீதியா சரீர சுகம் நல்லா இருந்தா சரி, நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வியாபாரத்தை தந்தா சரி, அதுல நமக்கு ஒரு லாபம் கிடைச்சா சரி, எதுல நமக்கு எந்த ஒரு நலவு நடந்தாலும் அந்த நேரத்தில் உடனே அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவோட சொல்லணும். வாய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல உள்ளத்துல நான் தான் செஞ்சேங்கிற பெருமை இருக்கக்கூடாது. மன நிறைவோட உள்ளமும் நாவும் ஒரு சேர இணைந்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக்கி தந்துக்கிட்டே இருப்போம். அவர் எப்ப அல்ஹம்துலில்லாஹ் எப்போ சொல்ல மாட்டோம் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கம்மியா தந்திருக்கிறான்னு எப்ப நினைக்கிறோமோ, அல்லாஹ் ஏன் எனக்கு எதுவுமே தராம என்னை கஷ்டப்படுத்துறான்னு எப்போ நம்ம அல்லாஹ்வை குறைவுபடுத்துறோமோ, அப்போ வாய் ஆட்டோமேட்டிக்கா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வாய் வராது. நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா தெரியும். நமக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வருமானம் அதுல இருந்து ஒரு மடங்கு கூட இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் வரும். அதே அளவு வந்துச்சு அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா டல்லா தான் போகுது. அதாவது டல்லா தான் போகுதுன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் எனக்கு இந்த வருஷம் கம்மியா தான் தந்தான். அல்லாஹ்வை குறைவுபடுத்தி பேசுறோம். எப்ப அல்லாஹ்வை குறைவுபடுத்தி பேசுறோமோ அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியற்ற நிலைமையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில குறைவு ஏற்படுத்தி மற்றொரு வகைகள்ல அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறானே, அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். அல்லாஹ் தஆலா இன்னும் அதை அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனது அடியார்கள்ல, என்னை வணங்கக்கூடிய நல்லடியார்கள்ல என்னை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் சொற்ப கம்மிங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அந்த கம்மியான நபர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக.
வாஹரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.